வச்சுக்கோங்க. அப்புறம் ஈஸியாக நான் சொல்லிக் கொடுத்துருவேன், நீங்கள் பாடுவீங்க. அது என்ன? கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி, நல்லா கவனிங்க, வறட்சியில் திரட்சியை தருவார். ரவுடி வார்டில் கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்மாவை திருப்தி செய்வார். முதல்ல ஒரு தடவை நான் பாடுறேன், சின்ன சின்ன வரி தான். அந்த டியூ நல்லா இருக்கும், பாட்டு நல்லா இருக்கும், மெலோடியஸாக இருக்கும். பாடுவோம் ஒரு முறை. தம்பி நான் பழகணும், பாப்பாட்ட மூலமாக தான் பாட்டு தெரிஞ்சுட்டேன். நம்ம அதை சொல்கிறோம், கவனிங்க. அப்புறம் பாடலாம். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சியில் திரட்சியை தருவார். வறட்சியில் திரட்சியை தருவார். அது சந்தேகமா இருக்கும். வறட்சியில் திரட்சியை தருவார், உன் ஆத்மாவை திருப்தி செய்வார். இப்ப நான் பாடுறேன், ஒரு தடவை பாடுறேன், கேளுங்க. உடனே பாடாது, கேளுங்க, நல்ல மண்டையில ஏற்றினா அப்படி சொல்லி பாடும். 1 2 3 4 பாட அவசியம். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். அதுமா கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி சொல்லுங்க சத்தமா வாய்தா. கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சி திரட்சியை தருவார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார், உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். தொடர்ந்து துதி செய் மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். தொடர்ந்து துதி செய் மனமே, மீட்பர் உயிரோடு இருக்கின்றார். துதிப்போரை கைவிட மாட்டார், துதிப்போரை கைவிட மாட்டார். Praise the Lord. உங்களுக்கு பாட்டு சொல்லி கொடுக்கறதுல கெட்டிக்கார் இல்லை, பெரிய மீட்டிங்லையும் என்னையும் கல்குறாத அனுப்பிடுவாங்க. எட்வின்கெல்லாம் பாட்டு சொல்லி கொடுக்கறது பிலிவர்ஸ்க்கு நான் அந்த பாட்டு சொல்லி கொடுக்க ரொம்ப பிரியம். உங்க மண்டையில ஏற்றி பாட வச்சிருக்கேன். ஹல்லேலூயா. போறீங்க, ஆரம்பிக்கிறேன். கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சி திரட்சியை தருவார். பாருங்களா, கர்த்தர் உன்னை நித்தமும் நடத்தி வறட்சி திரட்சியை தருவார். என்ன பண்ணுங்க?
தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். தொடர்ந்து துதிசை மனமே, உன் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். துதிப்போரை நீங்கள கைவிட மாட்டார். துதிப்போரை கைவிட மாட்டார். பாடு worship மேல எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா, glory to God. எழுந்திருப்போமா? பெரிய உட்கார்ந்து காலை பேசி எள்ளு மகனே எந்திரி. அடுத்த வாரம் சொல்லி இதை மட்டும் பாருங்க. பாட்டு பாடும்போது சந்தோஷமா இருக்குன்னா சும்மா இருக்க முடியாது. நீங்க தனியா வீட்டில் இருந்தீங்கன்னா கையை கால் ஆட்டுவீங்கல்ல, சச்சுனா பயம். நானா வீட்டுக்குள்ள எல்லாம் வயசாயிட்டாலும் ஒரே டான்ஸ் தான். இந்த பாட்டை போட்டு எப்பா கத்தருக்கு தான்ப்பா டான்ஸ், கத்தருக்கு அதுக்கு ஓவர பரதநாட்டியம் கை காலை ஆட்ட வேண்டியதானே. கொஞ்சமா மனசார உங்களை இருக்க முடியாது. சில பேரை பார்த்தீங்கன்னா ஒன்றுமெல்லாம் இருக்காங்க, வீட்டுக்குள்ளே பொல்லா டான்ஸ் ஆடுறாங்க. நம்ம பிள்ளைங்க வாலிய பிள்ளைங்க ஒன்றும்
தெரியாத மாதிரி உட்காந்து போயிடுறாங்க. வெளியே போனால் பெரிய கூட ஒரே டான்ஸ் தான். டான்ஸ்னால் என்ன சும்மா கால ஆட்டோமேட்டிக் தான். பதேன் பிள்ளைகள் எல்லா ஒர்ஷிப்பில் பார்த்தோன்னா அவங்களுக்குள்ள அந்த பாட்டு உண்மையாகவே வரி போகணும். கர்த்தர் உன்னை நித்தம் நடத்தினா அந்த அந்த வரி கர்த்தர் நித்தம் நம்ம நடத்துவார். எப்படி சமூகம் சந்தோஷமாக இருக்கும். பாடும்போது உள்வாங்கி உன் ஆவிக்குள்ள பாடும். நான்லாம் வைக்கப்படவே மாட்டேன் கர்த்தருக்குள்ள. ஹல்லேலூயா. பெரிய பெரிய கூட்டத்தில் ஒர்ஷிப் பண்ணி கையை காலம் ஆட்டி ஆட்டி பழக்கம். இப்போயும் நான் வயசாகி போயிடுச்சுன்னு கவலைப்பட மாட்டேன். நான் சந்தோஷமாக இருப்பேன். எனக்கு கர்த்தருக்கு எங்கள் எப்பனுக்கு பாடுறேன். ஏன்னா கண்ணில் போட்டு இன்னொரு போய் பாடுமா. ஹல்லேலூயா. ஆமென். கைத்தறி பாடுவோமா? கொஞ்சமா கை தட்டுங்க. சரியா தட்டுங்க. கர்த்தர் நித்தமும் நடத்தி வறட்சி இறைச்சியை தருவார். சொல்லுங்களேன். கர்த்தர் நித்தமும் நடத்தி வறட்சி இறைச்சியை தருவார். உன் ஆத்துமாவை திருப்தி செய்வார். உன் ஆத்துமாவை மறுபடியும் ஒரு முறை பாடு. கர்த்தர் கர்த்தர் நித்தமும் நடத்தி ஆரம்பிக்கிறோம். நீங்க பாட போறீங்க. என் பிள்ளைங்க மட்டும் பாடுவாங்க. நீங்க மட்டும் சந்தோஷமா பாடணும். கண்களை மூடி பாடணும். ஹல்லேலூயா. கைத்தறி பாடணும். சத்தமா சத்தமா கேட்கலையே. நீங்க மாத்தி பாடுங்க. இந்த பாட்டு பாடினீங்கன்னா வீட்டுக்குள்ள இந்த அடுத்த வாரம் வரணும். இந்த பாட்டா தான் உங்க வீட்டில் இருக்கும். நீங்க
சும்மாவே இருக்க முடியாது. இப்போ நீங்கள் மாத்திரம் பாட போகிறீங்க, நாங்கள் என் பிள்ளைகள்லாம் பாட போகிறது இல்லை. ஹல்லேலூயா. ஆரம்பிச்சு வைக்கிறோம். சந்தோஷமாக சத்தம் வரும், லவுடாக பாடணும். முதல்ல வாய் வரா திறந்து பாடினா தான் நல்லா பாட முடியும். ஓகே, கேட்காமப்பா பாடுப்பா, இதான் போடுப்பா. ஆரம்பிக்கிறேன். தொடர்ந்து எங்களோடு பேசுங்க. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீத வாசிக்கு தம்பி வா. பார்த்து வீட்டிலையும் ரொம்ப வெளியே போயிடாதீங்க. சின்ன பிள்ளைகள்லாம் வெளியே அனுப்பாதீங்க. பெரியவங்களே ஃபெயிட் ஆகி விழுந்துடுறாங்களாம். 1 hour வெளியே வெயிலில் போய் அடித்தா வந்துட்டு சொல்கிறாங்களாம். இதுதான் கத்தர் பகல் பறக்காமல் இருப்பாருனாலும் இருந்தாலும் நம்ம கொஞ்சம் பாதுகாவலாக இருந்து கொள்ளணும். உடம்பை பார்த்து கொள்ளுங்க. இது குளிர்காலத்தை காட்டிலும் இந்த வெயில் காலம் இந்த வருஷம் மோசமாக இருக்குது. எல்லாமேட்டு ஒன்று சில நம்முடைய கத்தோலிக்க கிருபை. துபாயெல்லாம் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அங்கே சவுத் ஈஸ்ட் துபாயெல்லாம் ஓமேன்லாம் ஃப்ளட்டு போகுது. 100 அடிக்கு ஃப்ளட்டு. துபாயை அழிஞ்சு போச்சுன்னு சொல்கிறாங்க. ஓமேன் அப்படி தான் சொல்கிறாங்க. கிறிஸ்தோத்திரம் அல்லையா, கிறிஸ்தோத்திரம் அதாக இஸ்ரேலுக்கும் இதுக்கும் சண்டை. எல்லா பக்கம் ஒரே அழிவுகளாக இருக்கும். எல்லாம் பார்த்துக்க நம்ம கத்தருக்குள்ளே இருப்போம். உடம்பை பாதுகாத்து கொஞ்சம் பெரியவங்க தயவுசெய்து வெளியே போயிடாங்க. வீட்டை விட்டுட்டு வீட்டுக்குள்ளேயே இருங்க. வெளியே போனால் காலையில் 10 மணிக்குள்ளே போயிட்டு வந்து 9 மணிக்குள்ளே போயிடுது. 10 மணிக்கு வெயில் அடிக்கும். உடம்பை பாதுகாத்துக்க. நம்மெல்லாம் ஒரே குடும்பம்.
நம்மளாம் விசாரிச்சு கொள்ளணும், உடம்ப பாதுகாத்து கொள்ளணும். ஓகே, பாடும்போது கத்திரிக்கண்டு காணிக்க எடுத்துரும். இப்படி வந்தீங்கன்னா நம்ம சீக்கிரமாக அனுப்பிச்சிடலாம் அவங்கள. ஓகே, கத்தருன்
நல்ல பிதாவே, காணிக்க ஆசை தருவீராக. நூறத்தனையாக பிள்ளைகள் திருப்பி கொடுத்து தேவையெல்லாம் சந்தித்து பலப்படுத்தி நடத்தும், பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே, ஆமென். வார்த்தைக்கு நேராக போகலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், பக்கம் 31ஆம் பக்கம். ஆதியாகமம் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 31ஆம் பக்கம் 12ஆம் வசனத்தை வாசிப்போமா? 26:12. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். திருப்பி வாசிப்போம், நல்லா கவனிங்க. ஈசாக்கு அந்த தேசத்திலே விதை விதைத்தான். கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலன் அடைந்தான். அந்த தேசத்திலே விதை விதைத்தான். எந்த தேசத்திலே? ஆதியாகமம் 26:1 வாசித்து உள்ள போவோம். ஆதியாகமம் புஸ்தகம் 26:1 வாசிப்போம். ஆபிரகாமின் நாட்களிலே உண்டான பஞ்சத்தை அல்லாமல் பின்னும் ஒரு பஞ்சம் தேசத்தில் உண்டாயிற்று. பிள்ளைகளே, ஈசாக்கு அந்த நாட்களிலே பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். 100 மடங்கு அவன் அறுத்தான் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஸ்தோத்திரம். ஒரு பயங்கரமான பஞ்ச காலம். ஸ்தோத்திரம். நல்ல கவனிங்க. ஈசாக்கு பஞ்ச காலத்திலே விதை விதைத்தான். யாருமே அங்கே விதைக்கல, ஆனால் இவன் விதைக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுவும் அவன் விதைச்ச ஆசீர்வாதம் 100 மடங்கு ஆசீர்வாதம். ஆனால் பஞ்சகாலம். ஸ்தோத்திரம். நம்மளாம் பஞ்சகாலம் அனுபவிக்காது இல்லைங்க. நான் சின்ன வயசில் நான் அனுபவிச்சிருக்கிறேன். பயங்கரமான காலத்தில் கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்த இந்த காலங்கள் நம்ம எல்லாம் சந்திச்சிருக்கோம். சின்ன வயசில் நான் பார்த்துருக்கேன். இந்தியாவில், தமிழ்நாட்டில் பஞ்சகாலம் இருக்கும்போது. ஆனால் இவன் பஞ்ச காலத்தில் விதை விதைக்கிறான்னா 100 மடங்காக இருக்கிறாங்க. மகா மிராக்கல் நடக்குது இவன் வாழ்க்கையில். நல்லா கவனிங்க. விதை விதைக்கிறவன் ஈசாக்கு, அவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும். தைரியமாக தானாக இஷ்டத்துக்கு அறுக்கலை. அவன் சூழ்நிலை வித்தியாசமாக இருக்குது. ஆனால் அவனுக்குள்ள ஒரு தைரியம் வருது, அவனுக்குள்ள ஒரு நம்பிக்கை வருது. ஸ்தோத்திரம். பஞ்ச காலமாக இருக்கும்போது வருஷங்கள் ஓடிக்கொண்டிருக்கு. மக்களுக்கெல்லாம் பட்டினி பசி நடக்கிற நாட்டில். ஆனால் விதை விதைக்கிறான். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எங்கள் அப்பத்தா வீட்டில் போனோன்னா, கிராமத்தில் பெரிய வீடு, எங்கள் வீடு. உள்ளுக்கு போனோன்னா அங்கே கட்லா போட்டிருப்பாங்க, சிமெண்ட் தலை போட்டிருப்பாங்க. அதில் ஒரு 6 பேர் படுக்கலாம். ஊருக்காரங்களாம் சும்மா வந்து படுத்திருப்பாங்க எங்கள் வீட்டில். இங்கிட்டு ஒரு 20 பேர் உட்காரது மாதிரி இருக்கும். எல்லாம் வந்து உட்காந்து பேசுவாங்க. எங்கள் சொந்தக்காரங்க பேசுவாங்க. உள்ளுக்கு போனால் மாடு வைக்கிறதுக்கு கிட்டத்தட்ட இவ்வளோ பெரிய இடம் இருக்கும். குளிதானியே கொடுத்துட்டு 6 குளிதானி சுற்றி 6 வீடு இருக்கும். எங்கள் வீடு மாத்திரம் இங்கிட்டு தனியாக இருக்கும். எங்கள் வீடு எங்கள் அப்பா வர்றதுக்கு வந்து தனியாக ஒரு வீடு போட்டு வச்சுருப்பாங்க. இன்னொரு வீட்டில் எங்கள் அப்பா தான் இருக்கும். இன்னொரு வீடு இருக்கும். அதுக்குள்ளே போனால் 3 குளிதானி மாதிரி 3 கிட்டத்தட்ட ஒரு 30 மூடை இருக்கிற தானியம் இருக்கிற 3 குடிசான மாதிரி இருக்கும். அவுத்து விட்டாங்கன்னா நெல் வரும். அந்த காலம் நெல், சோளம், கம்பு தான் எங்கள் அப்பா தான் வச்சுருக்கோம். எனக்கு ஞாபகம் இருக்குது சின்ன பிள்ளையில். எங்கள் அப்பா போனாருன்னா நெல் கஞ்சி கேட்பாங்க. உடனே எங்கள் மகன் வந்திருக்காரு, பரமேஸ்வரன் வந்திருக்காங்க, நெல் கஞ்சி ஆக்கி கொடுப்பாங்க. அன்றைக்கி எங்கள் அப்பா நிறைய ஆக்க அம்மான்னு சொல்லுவேன். ஏன்னா சொந்தக்காரங்களும் அன்றைக்கி தான் நெல் கஞ்சி குடிக்க வருவாங்க, சாப்பிடுவாங்க. நெல் பிள்ளைகளே அந்த என்ன கேட்பேன்னா, 3 இதுலேயும் சோளம், கம்பு, நெல் வச்சுருப்பாங்க. நான் கேட்பேன், இது எதுக்கு அப்போ தான் வச்சுருக்கேன்னு கேட்பேன். தாண்டா விதைக்கிற நெல் பஞ்சமானாலும் சாப்பிடக்கூடாது. நல்லா கவனிங்க. பஞ்சமானாலும் இந்த நெல்லை எடுக்கக்கூடாது, சோளத்தை எடுக்கக்கூடாது, இந்த கம்பை எடுக்கக்கூடாது. கம்பு, கேழ்வரகு, நெல் தான். சோளம் இருக்கும். நெல் பஞ்ச காலத்தில் சோள கஞ்சி. எங்கள் தோட்டத்தில் சோளம் விளையும், கம்பு விளையும், வாய்க்காலில் நெல் விளையும். நான் எங்கள் தோட்டத்தில் மேலே தங்குறதுக்குன்னு ஒரு வீடு போட்டிருப்பாங்க மரத்தில். அங்கெல்லாம் ஒரு நாள் தங்கியிருந்தேன் எங்கள் அப்பா கூட. ஒரு நாள் நைட்டில் தோட்டத்தில் எங்கள் அப்பா கூட படுத்திருக்கேன். எனக்கு கிராமத்து அனுபவம் எனக்கு நல்லா ஜாஸ்தி இருக்குது. இது மாதிரி வயக்காடில் தண்ணி பாயத்துக்கு ஒரு நாள் நைட்டில் ஒரு அப்பா கூட போய் 1 நாள் 2 நாள் 3 நாள். அங்கெல்லாம் வயக்கால் தண்ணி பாய்ச்சலாம் கிடையாது. வைகையா 3 போக 4 போகும் எங்கள் வயக்கால்.
திறந்து விட்டால் தண்ணி ஓடியாந்து அறுக்க விதைக்க தான். நீங்கள் அத்தையெல்லாம் சந்தி செத்து போச்சு எல்லாம் அவங்க அனுபவிக்கிறாங்க. நாங்கள் போய் கேட்க போகிறதில்ல. இந்த வீடெல்லாம் எங்கள் பேரில் தான் இருக்குது, அந்த குழுதானி வீடெல்லாம். இன்றைக்கி சில பார்த்து அந்த குழுதானி மறக்க மாட்டேன். எதுக்கு நான் சொல்கிறேன்னு சொன்னால், அந்த விதைக்கிற விதைய கஞ்சிக்கு இல்லாட்டினாலும் தொட மாட்டாங்க. அதுதான் வருங்காலத்தில் சாப்பாடு. கவனிங்க, இந்த ஈசாக்கு பஞ்ச காலத்தில் எல்லாமே ஒன்றும் கிடையாது நாட்டில். ஆனால் விதைக்கிற விதையை மாத்திரம் வச்சுருந்துருக்கான் பாருங்க, எவ்வளோ கெட்டிக்காரு. எங்கள் அப்பா தான் அடிக்கடி எங்கள் அப்பா பற்றி சொல்லு, உங்கள் அப்பா வீரண்டா என் மகே, அந்த காலத்துலேயே போஸு கூட போய் சண்டைக்கு போடவேன் அப்படின்னு சொல்லுவேன். பிள்ளைகளே, இவன் எவ்வளோ விவரமாக பஞ்ச காலத்தில் விதைய வச்சிருப்பான் பாருங்க. நல்லா கவனிக்கணும். கத்தி ஸ்தோத்திரம். எவனும் விதை வைக்கலை, இவன் தான் விதைய வச்சிருந்தால்தான் விதைச்சான், விசுவாசித்தான், அறுத்தான். அல்லையா, 100 மடங்கு அறுத்தாங்க. என் தேவனுடைய பிள்ளைகளை, நீயும் நான் பிரசங்கத்துக்கு போக சொல்கிறேன், என்னைக்கு விதையாக கர்த்தருடைய வார்த்தையை மறக்கிறையோ வைக்கலையோ நீங்கள் அறுக்க முடியாது. You shall not reap joy. தேவனுடைய வார்த்தையை பஞ்சகாலமானாலும் சரி, கஷ்டமானாலும் சரி, தோல்வியான நேரமாக கைவிட்டு போன மனுஷ நேரமாக இருந்தால், அது விதையாக இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை என்னைக்கு பத்திரப்படுத்தி உன் வீட்டிலையும் உன் பிள்ளைகளுக்குள்ளேயும் உனக்குள்ளேயும் வைக்கிறையோ, அப்போ தான் எந்த காலம் பஞ்சகாலம் வந்தாலும் பெரிய அறுவடை எடுத்துக்கிட்டே இருப்பேன். ஒரு பெரிய அறுவடை நடந்துக்கிட்டே இருக்கும். அறுவடை நடந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பஞ்ச காலத்தில் நான் எங்கள் அப்பா கூட போயிருக்கேன். அந்த தோட்டத்தோடலாம் கம்பம் கூட தண்ணி இல்லை, பூரா கஷ்டம். ஓடு சோள கஞ்சியெல்லாம் இல்லை. அன்றைக்கி நான் எங்கள் அண்ணன் இல்லை, நான் என் தங்கச்சி நான் மட்டும் போயிருக்கோம் ஊருக்கு. எல்லாரும் நல்ல கிராம சொந்தக்காரங்களாம் மாமா மச்சான். அப்போ எங்கள் அப்பாவை கேள்வி பண்ணுங்க, பொம்பளை எனக்கு போகும், மச்சான் பஞ்சகாலத்து வர மாமா அப்படி கேள்வி பண்ணுங்க. எங்கள் அப்பா வந்துட்டு, போங்கடி உனக்கு பஞ்சம்னா என் மகனுக்கு பஞ்சமா, இன்னும் நெல்லு கஞ்சி வச்சிருக்கேன் என் மகனுக்குன்னு சொல்லி. என் தேவனுடைய பிள்ளைகளை நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், கவலையின் கண்ணீரின் சோரின் மத்தியில் பஞ்சகாலமாக உன் குடும்பங்கள் சூழ்நிலை காண்டு கொண்டார், எதிர்ப்புகள் தோல்வியில் கண்டு கொண்டார். உன் வாழ்க்கையில் என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையை வச்சிருக்கையோ, உன் பஞ்சகாலம் எல்லாம் ஒரு பெரிய அறுவடை நடந்துக்கிட்டே இருக்கும். கர்த்தர் அறுவடை 100 மடங்கு கொடுப்பார். அவன் ஈசாக்கு மாத்திரம் அந்த பஞ்ச காலத்து அந்த நாட்டில் தலை நிமிர்ந்து நின்னாங்க. தலை நிமிர்ந்து நின்னாங்க. தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க, அது பயங்கரமான ஒரு பஞ்சகாலம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுமாதிரி தேவ பிள்ளைகளே, அவன் ஈசாக்கு சாதாரணமாக மட்டும் இல்லை, ஆபிரகாம்கிட்ட வளர்ந்தவங்க. ஆபிரகாம் விசுவாசின் தகப்பன். பல சூழ்நிலைகளை ஆபிரகாமும் கர்த்தர் பேசின வார்த்தைகளை கேட்டிருக்கிறவன். பல சூழ்நிலைகளை கர்த்தர் அவன் விசுவாசத்தை கண்டு ஆபிரகாம் விசுவாசத்தை கனமனின கர்த்தருடைய நன்மைகளை பார்த்த ஈசாக். அல்லேலூயா. ஓரியாமல் கொண்டு போகும்போது, என்னாண்டவரே பிள்ளை இல்லையோ, எங்கப்பா ஆட்டுக்குட்டின்னு கேட்கும் போதெல்லாம் அற்புதத்தை கண்ட ஈசாக். அல்லேலூயா. இவன் அந்த பஞ்ச காலத்தில் தைரியமாய் விதைக்கிறான். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். விசுவாசத்தில் எவனும் விதைக்கலைங்க. ஒன்று விதை இல்லை, நெல் கிடையாது, பூரா தின்னுட்டாங்க. ஆனால் இவன் பத்திரமா வச்சிருந்தான், நெல் பத்திரமா நெல் கஞ்சி வச்சிருந்தான். அல்லேலூயா. பத்திரமா வச்சிருந்தான். அல்லேலூயா. இன்னொரு சம்பவத்தை சொல்கிறேன். எங்கள் வீட்டில் நடந்தது. எங்கள் அப்பா தான் இறந்து போச்சு. எல்லாம் ஊரில் கொண்டு போய் நிற்கிறாங்க. எங்கள் அப்பா வருவாங்கன்னு சொல்லி ஊரே காத்து, ஊரே விழுது. எங்கள் அப்பா கால் அழுகுது, எங்கள் அம்மா கால் அழுகுது, ஊரே அழுகுதுங்க. அப்படி இருந்தேன் எங்கள் அப்பா. இப்படி தூக்கும் போது முக்கில் வந்து அழுகிறாங்க. நான் போச்சு அப்போ இதான் எங்கள் தாய். அந்த காலத்துலேயும் இப்போ தண்டட்டியில் வெறும் தண்டட்டி போடுவாங்க, குழாய் தண்டட்டி உள்ள வெயிட் இருக்காது. எங்கள் ஆத்தா அந்த காலத்தில் 6 பவுன் 12 பவுன் வெயிட்டாக போடும்.
2 சமம் அன்றைக்கி மறக்க மாட்டேன். எல்லாம் முச்சேந்தில் சுற்றும் போது எங்கள் அத்தை ஒன்று தானே. எங்கள் அத்தை என் அண்ணனை பார்த்தாலும் எங்கள் அண்ணன் அத்தையை பார்த்தாரு. எங்கள் அத்தை சொல்லுது, ஏனே ஆத்தா போயிடுச்சுன்னே சொல்லிட்டு மறந்துடாதனே உள்ளக்கு இறக்கும் போது ஆத்தா 12 பவுன் தண்டடி போட்டு பத்திரமா அவுத்துட்டு வந்துடுனேன்னு அப்பயும் அழுது. சொத்தை மறக்கலை, பத்திரமா அவுத்துட்டு வந்துடுனே. எங்கள் ஆத்தா அன்னைக்கு 12 பவுன் சொத்து கையில் இல்லை, மண் செட்டிக்குள்ளே புளுத்து போன நகை, தங்க நகை அன்னைக்கு 55 பவுன் நகை எடுத்தாங்க ஒரு மண் செட்டிக்குள்ளே. அது மாத்திரம் இல்லை, அன்றைக்கி சொன்னாங்க எல்லாம் கூட்டமாக இருக்கு, கஞ்சியாக இருக்கணும், எங்கள் அப்பா ஏன்னா சோறாக்கணும், எங்கிட்ட போய் சின்னமில்ல போய் காசு ஹோட்டலில் வாங்கிட்டு வரீங்களாம் கேட்குறாரு. அப்போ எங்கள் அத்தை சொல்லுது, இல்லைனே இன்னொரு 1000 பேருக்கு சோறாக்கிறதுக்கு நெல் வச்சுருக்கனே எங்கள் அம்மா. கத்திரி பிள்ளைகளை ஏன் சொல்ல விரும்புகிறேன்னு சொன்னால், இந்த கால வேளையில் உன் வாழ்க்கை எந்த நிலை மாறலாம், எந்த நிலைமை நன்மையும் மாறலாம், சோர்வும் மாறலாம். அந்த நேரத்தில் உன்னை தகுதிப்படுத்தி கொள்ள தேவனுடைய வார்த்தையை நீ கரெக்டாக வச்சுருக்க வேணும். கத்திரை வார்த்தையை வைத்திருக்க வேணும், கத்திரை வார்த்தையை வைத்திருக்க வேணும். தேவனுடைய ஈசாக்கு அவன் விசுவாசத்தில் வல்லவன். ஏன்னா ஆபிரகாமோடு வளர்ந்தவன். ஆபிரகாம் விசுவாசத்தில் வல்லவன் அல்லவா, அவன் பெரிய மனுஷன் அல்லவா, அவன் எல்லாவற்றையும் பெரிய காரியம் செய்யணும் அல்லவா. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அதுமாதிரி தேவனுடைய பிள்ளைகளே, அவன் பார்க்குறான் ஈசாக்கு ஆபிரகாம் வளரும்போது இந்த சொந்த அன்னை ஆபிரகாம் பிறக்கும்போது இஸ்மவேலுக்கு 17 வயசு. நல்லா மறந்துடாதீங்க. ஆபிரகாம் பிறக்கும்போது இஸ்மவேலுக்கு அவங்க அன்னை 17 வயசு. ஆகாருக்கு பிறந்த பிள்ளை 17 வயசு, அவன் ஆபிரகாம் பிறந்த பிள்ளை. ஆபிரகாம் பிறந்த சாராக்கு பிறந்த பிள்ளை இஸ்மவேல் 3 வயசு இருக்கும்போது, ஆபிரகாம் 3 வயசு இருக்கும்போது அவனுக்கு 17 வயசு இஸ்மவேல். அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, வளர்ந்து வரும்போது இஸ்மவேல் உன் பிள்ளை இல்லைன்றார், கொண்டு போய் விட்டுருங்களா, ஆகாரை வரட்டி விட்டுருங்க கர்த்தரே சொல்லிட்டார். எல்லாம் ஆகாரியான் பிள்ளையை தூக்கி கொண்டு போகும்போது பார்க்குறான். அப்போ ஆபிரகாம் அழுகிறான். இஸ்மவேல் பார்க்குறேன், என்னடா அப்பா அழுகிறாரு, கடவுளை வேணான்றார் இஸ்மவேல், இவன் அழுகிறாரு, அப்பா ஏண்டா அழுகிறாரு, ஆண்டவரே அவனே என் பிள்ளை தான், என் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னு அழுகிறான். இப்போ கர்த்தனை சொல்கிறாரு, நான் எப்படி ஆபிரகாமை ஆஸ்வதிப்பேனோ அப்படியும் இஸ்மவேலை ஒரு பெரிய ராஜாவாக்குவேன், பெரிய ஆசீர்வாதமாக்குவேன். அதுதாங்க சண்டை நடக்குது இஸ்ரவேலுக்கு முஸ்லீம்களுக்கு. நம்ம ஆளுக்கு அண்ணன் தம்பி தான் சண்டை போட்டுருக்காங்க, பங்காளிக்கு தான் சண்டை போட்டுருக்காங்க, வர விவரம் தெரியாது. ஆனால் தேவ பிள்ளைகளே, என் மக ஒரு வாசல் வீட்டில் என்னதான் இருந்தாலும்ப்பா இஸ்ரவேல்காரங்க இன்னும் ஏசாமி தெய்வம் கொண்டாட மாட்டாங்க. அதனால் அடி வாங்குவாங்க, நல்லா அடி வாங்கி தான் சொல்லுவாங்க. உண்மைதான், சொல்லும் போது நல்ல ஞானம் அவங்க சொல்ல மாட்டாங்க பாரு, இன்னும் ஏசாமி தெய்வம் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க தேவ பிள்ளைகள் என்ன சொல்ல விரும்புகிறேன், அந்த இஸ்மவேலை அனுப்பும்போது கர்த்தர் ஆசீர்வதித்ததை பார்க்கிறான் ஈசாக்கு. எந்த சூழ்நிலை இருந்தாலும் ஆராதிக்கிற தேவன் நம்மை கைவிட மாட்டார். நீ ஒன்றும் இல்லாமல் போனா என்ன பிள்ளைகளே, இந்த ஈசாக்கு வாட்சி வந்தீங்கன்னா பின்னாடி இந்த 26 முன்னாடி பார்த்தீங்கன்னா அவன் ஒய்ஃப் இல்லைன்னு சொல்லி தங்கச்சின்னு சொல்லி வாழ்றான். அவன் பார்த்துட்டு அடிக்க வராங்க, கொள்ள வர்றாங்க. ஒரு சில நேரங்கள் ஈசாக்கு சில கர்த்தருக்கு விரோதமான தப்பான காரியம் செய்தாலும் அது தேவனுடைய திட்டத்தின் அதிகாரத்தின் ஆசீர்வாதம் திருப்பி வந்துடுறான். அந்த கர்த்தர் சொல்றார், தேவ பிள்ளைகளே, ஈசாக்கு ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் தேவன் தான் கர்த்தர் சொல்றார். ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப்பின் தேவன். தேவ பிள்ளைகளே, இந்த இஸ்மவேலை ஆஸ்வதிக்கிறதே அவன் கடவுளுடைய பிள்ளைன்னு சொல்லாமல் இருந்தாலையும் கர்த்தர் இஸ்மவேலுக்காக ஆஸ்வதிக்கிறதையெல்லாம் ஈசாக்கு பார்க்குறான். அப்போ நம்ம ஆராதிக்கிற கர்த்தர் தனிமையில் ஒத்தையில் எங்கே போனாலும் வறட்சியான நிலைமை ஆனாலும் நம்ம கர்த்தர் நிச்சயமாக ஆசிரிப்பான் நம்பிக்கை. பாருங்க, இவன் விதை வச்சிருக்கான், வறட்சி நிலம், மழை பெய்யுமான்னு எதிர்பார்க்கவே நாடே இல்லை, மழையை பெய்யலைங்க. ஆனால் விதைக்கிறான். நல்ல கவனிங்க, உன் சூழ்நிலையை என்னைக்கு பார்க்குறையோ, உன் சூழ்நிலையில் தப்பிக்க முடியாது என்னைக்கு நினைக்கிறையோ, உன் பிரச்சனையின் தோல்வியின் கண்ணீர் மத்தியில் உன் சொந்த கிராமத்துக்குள்ள நீ எப்படி ஏசாமிக்கா நிற்க முடியுமோ என் ஜனங்கள்லாம் உனக்கு கூவிக்கு வித்தியாசமாக பேசும்போது கணங்கி நிற்கிறையோ, அப்போ ஒன்று மட்டும் உனக்கு தெரியும், எதே குடும்பமே ஊரே கிராமமே என்னை கேவலமாக பேசினாலும் நான் ஆராதிக்கிற கருத்து எனக்கென்று ஒரு புதிய பாதையை வைப்பான். இவன் மழை வரவே இல்லைங்க, வருஷம் பூரா மழை வரல. இவன் விதைக்கிறான், உழுகிறான், விதைக்கிறான், பார்க்குறவெல்லாம் சிரிக்கிறான். ஸ்தோத்திரம். பார்க்குறவெல்லாம் கேனப்பைய கிறுக்கு பைய அப்படின்னு சிரிக்கிறான். ஸ்தோத்திரம். ஆனால் இவன் விதைத்தான். மழை வருமா வராதா
இன்னும் அவனுக்குள்ள சந்தை ஓடிட்டு இருக்கு. எவ்வளோ பெரிய விசுவாசம் இருந்தாலும் ஓடும். நான் இவ்வளோ வருஷமாக பிரசங்கம் பண்ணியிருந்தாலும் ஒரு சில நேரத்தில் கர்த்தர் செஞ்சிருவா இருந்தாலும் அப்படி யோசிப்பேன், ஒரு நிமிஷம் கர்த்தர் செஞ்சிருவார்ல அப்படி ஒரு வார்த்தை வரும். ஆனால் இவன் பாருங்க, மழை கிடையாது, ஒருத்தன் விதைக்கல, பஞ்சக்காலம் ஒன்றும் இல்லை. எந்த இடத்துல ஒன்று சொல்கிறேன். ஆனால் பெரிய பணக்காரனாக இருந்தவன் ஆபிரகாம் வீட்டில். ஒரு நாள் நல்லா இருப்போம், ஒரு நாள் திடீர்னு மாறிப்போம். எனக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்க, எனக்கு தெரிஞ்ச நண்பருங்க, என் கூடயே வளர்ந்தவங்க. நானே சுகந்தி பாப்பான்னு போய் போன வாரம் மீன் வாங்க போயிருந்தேன். அப்படி தேனை சாமி வந்துருந்தான். இப்போ முன்னால் பாண்டிப்பான்னு ஒரு முடி வெட்டிக்கிட்டு இருந்தான், மீன் வெட்டிக்கிட்டு இருந்தான். அவன் நான் கேப்டன், பேர் என்ன கேப்டன் விஜயகாந்த், நானும் ஒன்றா ஃப்ரெண்ட் தான். நாங்களாம் கரிமேட்டில் இருக்கும்போது அவன் நான் எல்லாம் உட்காந்துருப்போம். அவங்க 2 பேரும் கஞ்சாயில் போனாங்க, விஜயகாந்த் அவங்கெல்லாம். இப்போ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாங்க. பாண்டியன்னு சொன்னவன் மீன் வெட்டிக்கிட்டு இருந்தான். தங்கச்சி வலை அப்படியே பெரிய தங்க வாட்சப்பட்டு வெட்டிக்கிட்டு இருக்கான். கரிமேட்டில் பெரிய கோடீஸ்வரன் வெட்டிக்கிட்டு இருந்தான். பிள்ளைக்கு சினிமாவில் நடிச்சிருக்கான் விஜயகாந்தோட. பாண்டி என்ன பாண்டி கேட்டேன், என்ன கண்ணா நீங்கள் அப்படியே சின்ன பையன் மாதிரி இருக்கேன். விஜயகாந்துக்கெல்லாம் செத்துக்கு போயிட்டு வந்தேங்க நான் சொல்லிட்டு. தேன பிள்ளைகளே கோடி கோடியாக வச்சு வட்டிக்கிட்டு போனாங்க. தேன பிள்ளை இன்னைக்கு அவன் ஒன்றும் இல்லாமல் மீன் வெட்டி ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் சம்பளங்கன்னா வேறு வழி இல்லை. தேன பிள்ளை ஏன் சொல்லணும்னா, இப்படி ஒரு சூழ்நிலைமை யாருக்கு வராதுன்னு நினைக்கான், யாருக்கு டப்புன்னு தோசை மாறிடும். ஆனால் அந்த நேரத்தில் உன் விசுவாசம் தேவனுடைய வார்த்தையில் சரியாக நிற்கணும். எந்த சூழ்நிலையும் உன் தேவனுடைய வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை வறுமையிலிருந்து கைவிடவே கைவிடாது. Never. உன்னை கத்த, you will not be ashamed. நிச்சயமா சொல்றேன், உன் சூழ்நிலை மாறி கைவிடப்பட்டு கடைசி நேரத்தில் காணப்பட்டிருந்தாலும் you will not be ashamed. Because you are living in the word of God. கர்த்தருடைய வார்த்தையிலும் விசுவாசத்தில் நிற்குமானால் உன் தரித்திரம், உன் சூழ்நிலை வனாந்தரம் மாறும். அல்லேலூயா. இதுதான் ஈசாக்கு ப்ரூஃப் பண்ணி காமிச்சான். என் கர்த்தர் இந்த காலம் சொல்ல விரும்புகிறேன், அவன் மழை பெய்யுமோ பெய்யாதோ அதெல்லாம் யோசிக்கல. ஏன்னா அவன் விதைக்கிற விதை தேவனுடைய வார்த்தை. எப்படி தெரியுமா, அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது சொல்றாரு, ஆபிரகாம் ஈசாக்கு கர்த்தர் உன் சந்ததி உலகத்தில் எல்லாவற்றையும் பெரிய சந்ததியா மாறும். மறக்கல. ஆபிரகாமுக்கு ஈசாக்கு வாக்குத்தத்தம், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். அப்போ நினச்சிருப்பான் ஈசாக்கு, இந்த வனாந்தரத்தில் என் கர்த்தர் கைவிட்டுருவாரா? எங்கள் அப்பாட்ட சொல்லியிருக்கிறாரு, நான் உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன். வனாந்தரத்தில் அவன் இருந்தாலும் அவன் மாற்ற சோர்ந்து போல. என்சிஓக்குள்ள ஒரு சின்ன புக்கு இருக்குது, படம் போட்டு எங்கள் கேபி வாங்கி கொடுத்துருப்பான். அந்த படத்தை வாசி பார்த்தேன். அவன் அந்த நேரத்தில் எல்லாரும் பட்னி பசிப்பாக இருந்த இவன் ராஜா மாதிரி தெரிஞ்சானா. இவன் விசுவாச குறைவில்லை, மகிழ்ச்சியில் குறைவில்லை, சந்தோஷத்தில் குறைவில்லை. இவன் பாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருந்தாங்க. என்னத்தை சாப்பிட்டா ஒன்று சாப்பிட்டான்னு தெரியாது. நான் அந்த வறுமை காலத்தில் எங்கள் அப்பா நல்ல சாப்பாடு சமைப்பார். சோளத்தை வாங்கிட்டு வந்து சோளச்சோறு ஆக்கி கருவாட்டு குழம்பு வச்சு கொடுப்பாரு. எங்கள் மரகளை வைத்தாலையா போகும், சோளக்கஞ்சி தெரியாது. நேரத்தில் கஷ்டப்பட இருக்கும். இருந்தாலும் சோளக்கஞ்சி சாப்பிட்டேன். நானும் சாப்பிட்டேங்க. 1955, 58 60 சாப்பிட்ருக்கேன். சோளக்கஞ்சி வைத்தாலையா போகுது, கருவாட்டு குழம்பு ஆனால் டேஸ்ட்டாக தான் இருக்கும். பட்டினி பசி வேறு வழி இல்லையே. ஆனால் இந்த ஈசாக்கு அந்த பட்டினி வனாந்தரத்தின் பசியின் காலத்தில் இவன் சந்தோஷமாக இருந்தான்னு சொல்லி வசனம் சொல்லுது அவனுக்கு ஹிஸ்டரியை பற்றி. ஏன்னா அவன் விசுவாசம் கர்த்தருடைய வாக்குத்தத்தை பொறுத்து இருந்தது. அவன் நம்பிக்கை ஆபிரகாமுக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தை நம்பிக்கொண்டே இருந்தான். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் வனாந்திரத்திலையும் அந்த என்சிஓக்குள்ள சொல்ல அவன் பிளஸ்ஸடாகவே இருந்தான். ஆஸ்வதிக்கப்பட்ட ஸ்டேட்டஸ்லேயே இருந்தானா ஆபிரகாம் ஈசாக்கு. Because he is living in the word of God. He is walking in the word of God. வனாந்திரத்தை பார்க்காதபடிக்கு, ஒரு சூழ்நிலை பார்க்காதபடிக்கு வேதவசத்தில் என்னைக்கு நிற்கிறையோ, you will not be ashamed. ஒரு காலம் உன்னை கர்த்தர் வெட்கப்படுத்த மாட்டான். உனக்கு கர்த்தர் யுத்தம் பண்ணுறதுக்கு தேவத்தோடு உனக்காக அனுப்புவார் உன் வீட்டுக்குள்ளே. ஹல்லேலூயா. அதுமாதிரி தேவன் சொல்ல பண்ணுற கர்த்தர் சொல்லிருக்கிறான். ஹல்லேலூயா. அவன் பிரச்சனையும் பார்த்துருக்கான், நல்லதையும் பார்த்துருக்கான். நம்ம பிரச்சனையை பார்க்காம வளர்த்துடணும். நம்ம பிள்ளைகளெல்லாம் பிரச்சனையை பார்க்காம வளர்த்துடணும். நான் என் பிள்ளைகள் அப்படி தான் வளர்த்தேன். எல்கேஜி படிக்கும் போது இப்படி என் பேத்தியெல்லாம் எப்படி வளர்த்தாருங்க கவனி. என் மகளை எப்படி வளர்த்துருக்கு தெரியுமா? நீங்களாம் புஸ்கு
எல்கேஜி படிக்கும்போது என் பிள்ளை போய் படிக்கணும்னால அங்கே 1 மணி வரை 1:30 மணி ஸ்கூல் முடியும். ஸ்கூலுக்கு வெளியே சின்ன ஹோட்டலில் பார்த்துட்டே இருப்பேன். என் பிள்ளை பிஸ்கட் கேட்குதா, இது கேட்குதா, வாங்கி ஓடி வந்து டீச்சர்கிட்ட கொடுப்பேன். இப்படி தான் வளர்த்தேன். நடக்கும்போது, டான்ஸ் ஆடும்போது என் பிள்ளையை பார்த்து பார்த்து ரசித்து, என் பிள்ளை இங்கெல்லாம் தூக்கி வச்சு நடந்திருக்கேன். எதுக்கு சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளே, உன் பிரச்சனையும் நன்மையும் வரும்போது நீ எந்த சூழ்நிலையும் தேவனுடைய வார்த்தையை விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையில் நிற்கணும். தேவனுடைய வார்த்தையில் நிற்கணும். கர்த்தருடைய வார்த்தையில் நிற்கணும். அதுதான் உன்னை தேற்றும், அதான் உன்னை காப்பாற்றும். அது எனக்கு மெசேஜ் போனேன். You are living and act. You will live and act upon the God's words. You will not be ashamed. You will live and act upon the God's words. You will not be ashamed. நீ கர்த்தருடைய வார்த்தை நிற்கும், அதில் வாழ்ந்து கொண்டிருப்பே. ஆனால் உன் சூழ்நிலை நல்லது கெட்ட எது வந்தாலும் உன்னை கர்த்தர் முன்னாடி வைப்பார். போன வாரம் எனக்கும் என் மகளுக்கும் இந்த கவர்மெண்ட்டுக்கும் ஒரு பெரிய போராட்டம், யாருக்குமே தெரியாது, ஒரு பெரிய யுத்தம். நானும் என் மகன் இந்த கவர்மெண்ட், தமிழ்நாடு கவர்மெண்ட் யுத்தம், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு விரோதம். ஒத்தேல 2 நாளில் ஜெயித்தேங்க. ஸ்டேட் கவர்மெண்ட்டே ஜெயித்தோம். எதுக்கு சொன்னால் எனக்கு ஒன்றும் விளங்காது. ஆனால் என் மகன் கிட்டிக்காது, அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், அதில் வேட குழந்தை நான் சொல்லது, நான் ஒரு ஆக்டிங் தான். போய் ஜெயிச்சிட்டோம். எதுக்கு சொன்னாங்க தேவனுடைய பிள்ளைகளே, ஈசாக்கு அவன் எல்லாவற்றையும் நன்மையான காரியத்தை மாத்திரமல்ல, தீமையும் கவலையும் கண்ணீரையும் சோர்வையும் தோல்வியும் பார்த்திருந்தாலும் ஜெயித்து கொண்டே இருந்தான். Because he is living in the word of God. அவன் கர்த்தருடைய வார்த்தையை விதைத்தான். என்னைக்கு சூழ்நிலை மத்தியில் தேவனுடைய வார்த்தையை விதைக்க பழகுறையோ, ஒரு பெரிய அறுவடை வரும்பா, ஒரு பெரிய அறுவடை வரும். வார்த்தை எல்லாரும் பஞ்ச காலத்தில் விதைப்பு வச்சிருக்க விதையெல்லாம் தின்றுவாங்க அவிச்சு. நான் பார்த்துருக்கேன். இப்போ பஞ்ச காலத்தை பார்த்து எல்லாரும் விதைக்கிற விதையெல்லாம் அவிச்சு சாப்பிட்ட பச்சை பிள்ளைகள். ஆனால் அவன் விதை பத்திரமா வைத்திருந்தான். பஞ்ச காலத்தில் அவன் விதையை விதைத்தான். பஞ்ச காலத்தில் கர்த்தருடைய வார்த்தையை மறக்காமல் விதைக்கு தெரியுமானால் ஹல்லேலூயா. ஏன் விதைச்சான்னா அவன் கர்த்தரை நன்கு அறிந்திருந்தாங்க. மழை வருமா அவனுக்கு தெரியும், வரும். விதைச்சா முளைக்குமா, முளைக்கும், அவனுக்கு தெரியும். ஏன்னா அவங்க அப்பா ஆபிரகாம் கூட எல்லா நேரத்திலும் அந்த பிரச்சனை மத்தியில் வாழ்ந்தவன், தேவனை பற்றி அறிந்திருக்கவன். மோரியா மலையில போய் ஆட்டுக்குட்டி இல்லையே, உன்னை பழி போடுன்னு சொல்லி ஆபிரகாம் நிற்கும் போது அவன் கையை போடாதே, the Lord will provide. அவன் பார்த்தான், என்னடா எங்க அப்பே சத்தத்துக்கு இறங்கி தேவன் மலை மேல இறங்கி கீழே வந்துட்டாரு. என்னைக்கு தேவனை பெற்றிருக்கிற அறிவு உனக்கு கூடுதோ, உன் குடும்பத்தின் வனாந்திரங்கள் செழிக்கும். என்னைக்கு உன் பிரச்சனையின் கண்ணின் மத்தியில் வேத வசனத்தின் பக்கம் நிற்கிறையோ, அன்னைக்கு வனாந்திரத்தில் கர்த்தர் God will open a big way for you. கர்த்தர் பெரிய பாதை உனக்கு திறப்பார். என் தேவனை இந்த காலம் சொல்ல விரும்புகிறேன், உன் சமூகம் உன் வாழ்க்கை எப்போது தேவனுடைய வார்த்தை சார்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அவருக்கு நல்லா தெரியும். ஈசாக்கு ஆபிரகாமை பார்த்துருக்கானே, கடைசி மரணத்தில் கர்த்தர் ஒரு பாதை திறந்திருக்கிறார். நிறைய அற்புதங்களை ஆபிரகாமோடு பார்த்த ஈசாக், அவனுக்கு தெரியும்பா, இந்த வனாந்தரத்தில் God will make a way for my life. ஒத்தையில தான் நினைச்சாங்க, இந்த வனாந்தரத்தில் பஞ்ச காலத்தில் கர்த்தர் எனக்கு ஒரு புதிய பாதை திறப்பார் நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்துச்சு. இதாங்க செழிக்கும், இதான் செழிக்கும். என் வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கை தான் செழிக்கும். இப்படிதான் ஜாலியாக தான் வீட்டில் பேசியிருப்பேன். ஆனால் என் விசுவாசம் எல்லாம் தேவனுடைய வார்த்தையிலும் கர்த்தர் பக்கத்திலே நிற்கும். அதுவே தேவனை இந்த காலம் சொல்ல விரும்புகிறேன். தேவனாய் கர்த்தரோடு பேசுகிறாரு. ஒன்றை மறந்துடாதீங்க. பாசனை 20 வருஷம் இருப்பணும், 15 வருஷம் இருப்பணும் சொல்ல முடியாது. நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கி உங்கள் மத்தியில் எதை மறந்தாலும், எந்த சூழ்நிலை மறந்தாலும், உங்களை மறக்க வச்சாலும், உன் புருஷன் மறக்க வச்சாலும், மனைவி மறக்க வச்சாலும், உன் சொந்தக்கார மறக்க வச்சாலும், தேவனுடைய வார்த்தையை மாத்திரம் என்னைக்கு மறக்கக்கூடாது. அப்படி இருந்தால் தான் கர்த்தர் புதிய புதிய பாதைகளை திறந்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. இந்த பஞ்ச காலத்தில் விதைக்கணுங்க. அந்த விதையை பத்திரமா வச்சிருந்தான் வனாந்திரத்தில் பஞ்ச காலத்தில். தேவனுடைய பிள்ளைகளை என்ன உனக்கு போனாலும் பரவாயில்ல, தேவனுடைய வார்த்தை இரவும் போலும் வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டத்தின் காலத்தில் கனியை தந்து இலை உதிரா இருக்கிற மரத்தை போல இருப்பான். எல்லாரும் எழுந்திருப்போமா? செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாம் எழுந்திருப்போமா?
இதுக்கு மேலே டைம் இருக்கா? கிளாப் பண்ணுவோமா? கிளாப் பண்ணுங்க நல்லா. காலை வேளைக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தரை ஆசீர்வதிக்கிறீர். ஆண்டவரே, எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் ஆராதிக்கிற நம்பி இருக்கிற கர்த்தருடைய வார்த்தை எங்களை சுபிட்சமாக மாற்றும் நம்புகிறோம். ஆண்டவரே, யார் கைவிட்டாலும் நாங்கள் நம்பியிருக்கிற வார்த்தை கைவிடுவதே இல்லை. எந்த சூழ்நிலையும் கர்த்தர் எங்களை திரட்சியாய் ஆசீர்வாதமாய் மாற்றுகிற கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வைத்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து வார்த்தையில் வளர எங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்னைக்கும் சந்தோஷமும் சமாதானமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலமோடு இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சேவல் மறுவாதே. ஆமென், 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 ஆமென்.